வருத்தப்பட்டு வந்தவங்க பாப்பா கால் வந்துட்டு வரலாம். பழைய பறவை நீ வந்தோன்னு முனீஸ்வர சாமி வரார, எங்க இருக்கார்? உங்களுக்கு குலதெய்வமா? சடையை உரிட்டு ஓடு வாரார, கால் வந்துட்டு வாங்க. அவருக்கு எதுவும் வெட்டுவீங்களா? கிடா கிடா வெட்டுவீங்களா? நல்ல தும்பியா அவர் பேரை சொல்லி வெட்டி இவங்க திட்டுறது. சரி நடக்கு, நமக்கு என்ன? உன்னுடைய கட்டமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக நடத்துற தொழில சங்கடமும் பிரத்தியாரால இடைஞ்சலும் நடக்கு. அதனால நிறைய பணங்கள் லாஸ் ஆயிருக்கு. இதுல செய்வன வைவன கோளாறு நடந்து தொழில் முடக்கமாகி நாம கடன் பட்டு இப்ப கலக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த பணத்தை நான் வாங்கி தந்துருந்தேன். இப்படி கேஸ் போட வேண்டாம், நான் அடிக்கிறேன்டா. அப்படி வேற என்ன வேணும்? அப்படியா? அது எப்படி அவன் இருக்கலாம்? அக்டோபர் மாதம் வேலைக்கு போயிடுவான். நீ அங்கே வரப்படுத? அடுத்த பேச்சுக்கு இல்லை, காது கேட்காம போயிடும் திடீர்னு, என்னன்னே தெரியல. கர்மசாமிக்கு கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது. பாப்பா அண்ணன் எம்எல்ஏ ஆக போறாரு, கால் வந்துட்டு வாங்க. யாருக்குண்ணே கல்யாணம்? கட்சியில் இருக்கிறனால அண்ணனுக்கு தான் நினைச்சுக்கிட்டேன். அண்ணா எங்க புரிய? சென்னை மெட்ராஸ் அண்ணன், வேலூர் அண்ணே, நெல்லுங்கண்ணே, எங்கேயும் பேராங்கண்ணே. ஆ ஆமா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அது என்ன பிள்ளையார் வராரு? பிள்ளையார் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கோ? பக்கத்துல இருக்கு. உங்க வீட்டை கேட்டா பக்கத்து வீட்டை ஏம்னு சொல்லுதீங்க. நம்ம வீட்டு பக்கமும் இருக்கு இருக்கு. உங்கள்ட்ட வாதம் பண்றதே ஒரு பெரிய விஷயமா போச்சு எனக்கு. ஆமா, 9 மாத காலங்களாக கல்யாண விஷயமாக பல ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி நடக்க மாட்டுக்கு. உண்மையா? அது என்னன்னா தனி தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த தோஷத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி வரக்கூடிய தை மாதம் கல்யாணத்தை நடத்தி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டோம். அப்பா கல்லும் மலராகும் வாங்க. ஆயிட்டு போகுது, என்ன கெட்டு போச்சு. உடையா வெற்றிவேல் முருகனுக்கு அப்பா கல்யாணம் நடந்தாச்சு. தைப்பூச திருநாளில் நல்ல மலர் மாலை கிடைக்கிறது. வெற்றி ஆய்வாங்க. அடுத்து பேசுவோம். நானும் பொட்டப்படியா இருக்க, ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்குமா? 5ஆவதாக ஆம்பளை பிள்ளை வேணுமாடா உனக்கு? கெட்டிக்கார பேலா இருக்கானே, கால் வந்துட்டு வா. நல்ல நல்ல கவர்ல கொடுத்துடுங்க. யாருக்கு அறுவை சிகிச்சை? யாருக்குடா அறுவை சிகிச்சை? யாருக்கு நடந்துச்சு? என்ன ஆப்ரேஷன்? அப்படியா? ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கியா? அப்போ ரீ ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறக்கணும்னு கேட்குறியா? கால் வந்துட்டு வா. இந்த கதையை தான் மாத்திரைன்னு பார்த்தேன். ஆம்பளை பிள்ளைக்காக இன்னொரு கல்யாணமாக முடிக்க முடியும்? உட்கார், கண்ணை முடிக்கா. உன் தம்பியை நான் கொஞ்சம் பார்க்குறேன். உன் தம்பிக்கு என்னுடைய காத்துல நிறைய முடி இருக்கு, இன்னும் கொஞ்சம் கண்ண முடி. ஆம்பளை பிள்ளை பிறக்கும், முருகா என்று பேர் வச்சுக்கோ. குடும்பம் தலைக்கும் குலம் வளரும். போயிட்டு வா. பணம் கிடைச்சாச்சு, இனிமேல் நஷ்டம் வரக்கூடாதுன்னு கையில் பணம் தந்துட்டேன். சந்தோஷமா இரு, ஓடு, போ போ போ. கர்மசாமி என் உடன் பிறந்தவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ஐயா, காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். கால் வந்துட்டு வாப்பா. நான் இன்னொரு தரம் கால் விடலாம், மனசு கொஞ்சம் அலப்பாஞ்சிடுது. உம்மை ஒரு போதும் நான் மறவேன் மீரா, நாகூர் மீரா. நாகூருக்கு போயிருக்கியாடா தம்பி? அங்க ஏதோ வேண்டுதல் பண்ணிட்டு வந்தியா? வேண்டுதல் பண்ணல, வணக்கம் செலுத்திட்டு வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு முறை நீ போகணும், சரியா? இப்போ உங்க அண்ணனுடைய உயிருக்கு ஆபத்தில்லை, அவனை எழுப்பி கொண்டு வந்து தெளிவாக்கி தந்துருந்தேன். உள்ள நரம்பியல் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தேன்.
அறுவை சிகிச்சையில பாதிப்பு இல்லை. அடுத்து இந்த பிணி வராம காப்பாத்துறேன். அவனுடைய மனதால வந்த வியாதியா? அல்லது வேற எதுவும் குழப்பங்கள் நடந்திருக்கான்னு கேட்டேன். ஒரு பொம்பளையால உங்க குடும்பத்துக்கு சில குழப்பம் நடந்திருக்கு. அதுல மந்திர தந்திரமான வேலைகளும் உண்டு. அதுல அவன் பிரஷர் ஆயி மூளையில போய் நரம்பு வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிருக்கு. புரியுதாடா தம்பி? அதனால இனிமே அந்த ஆபத்த நாம காப்பாத்தி சமாதானமே வாழ்க. கால் வந்துட்டு வா. நீல் அப்படி. ஆ. வரலாம் ஓடியா. வெற்றியாகி தாரேன். அண்ணன் சர்வ ஆரோக்கியத்தோட வந்தோன்னே என்னைய பார்க்கறதுக்கு கூட்டு வந்துரு. அதுக்கு முன்னால 2 தடவ என்னைய நீ பார்க்க வா. வெற்றி உண்டு மகனே. டேய் தம்பி, பூமிய தோண்டி ஏமாந்து போயிறாதடா. புதையலால இல்ல. பணம் நிறைய கிடைக்கும் போ. வெற்றி உண்டு. ஆச்சல் பிச்சலி கிச்சடிக்கு மக்களி. சொபக்கலாம். வரலாம். என்னைய பார்க்க முத நீங்க வந்திருக்கும் பொழுது, நாங்க வாழுவோமா, வாழ மாட்டோமான்னு தெரியலையே கருப்பசாமி. எங்க பாடு ரொம்ப திண்டாட்டமா இருக்குன்னு கண்ணீர் வடிச்சு வந்தீங்க. இன்னைக்கு எனக்கு நீங்களே சுமக்க முடியாத அளவுக்கு உண்டியல கொண்டு வந்து என்கிட்ட தந்திருக்கீங்கன்னா, உங்களை எவ்வளவு உயர்வா வாழ வச்சிருக்கேன். இப்போ உங்க பிள்ளைய பத்தி ஒரு சின்ன அபிப்பிராய பேதம் உங்க உள்ளத்துல இருக்கும். இருக்கா இல்லையா? அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நான் வாழ வச்சிருந்தேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? கண்ண மூடு. நீ நினைக்கிற உடம்புல அந்த கேன்சர் செல்லு வந்து இல்லை. அதனால உனக்கு ஆயுளுக்கோ அங்கத்துக்கோ பங்கமே இல்லை. உன் கடனை லட்சக்கணக்கான கடனை தீர்த்தாச்சு. தொழில் வளமாக இருக்கும். உன் பிள்ளையுடைய பேரன் பேத்திகளை நீ ஆரோக்கியமா கொஞ்சம் குழாவுங்க. இப்படி இந்தாடா தம்பி, ஆனந்தமா இருப்ப, கள்ளமில்லாமல் வாழ்கிறாய். வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு பெங்களூர் உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வாயா கண்ணே வா தம்பி, வாயா கண்ணே வா. என்ன செய்து உடல்நிலை? வலிக்கு உலக குழந்தை 4 அடி அடிச்சாச்சுன்னா சரியா போயிடும். கால் விட்டுரும். அம்மா பொய் சொல்லி வந்து நிக்கிறியே அம்மா, பொய் சொல்லி வந்து நிக்கிறியே அம்மா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்கு போற வழியில ஒரு மரம் இருக்கு. மரத்து பக்கத்துல ஒரு சிறிய கோயில் இருக்கு. தாண்டி போன ஒரு அம்மன் கோயில் வருது. மஞ்சப்பொடியெல்லாம் கொண்டு போய் தட்டுறாங்க. அப்படி இருக்கோ? கால் வந்துட்டுவாங்க. என்னண்ணே சோமா இருக்கீங்கள? ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் புரிவோமே. வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக நிறைய நோய் பிணிகள் காட்டி மன வருத்தமும் கடன்பட்ட வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பிள்ளைக்கு தொழிலும் அமையாம வாழ்க்கையும் அமையாத வேதனையும் உங்க உள்ளத்துல இருக்கு. இதையெல்லாம் சீர்படுத்தி உங்களை வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா பணத்தை வாங்கிக்க, சந்தோஷமா வாழ்ந்து வா. என்னை அடிக்கடி பார்த்துக்கா. உனக்கு ஒரு பெத்த வீடு இங்க இருக்குன்னு வாடா. சந்தோஷமா இரு. ஆமா, உங்களுக்கு ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். சபரிமலை ஐயப்ப சாமியை உனக்கு பிடிக்குமா? கும்பிட்டுருக்கியா? அடுத்து எப்போ போற? சரி, பையனுக்கு என்ன? இப்போ இவ்வளோ நேரம் நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? ஒரு பையனை பற்றி உனக்கு கவலையும் பிரச்சனையும் இருக்குது. அவனை தீர்த்து தந்துருந்தேன், சரியாக்கிடுறேன். ஒயாமல் ட்ருன்னு ஓடுதானடா. ட்ருன்னு பிள்ளைய புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுருக்கா. கழுத பருவத்தில் எல்லாரும் செய்த வேலை தானே. என்னென்ன வேண்டிருக்கியா? இது நீதிமன்றத்தில் இருக்கா? ஷாபாஸ். கால் வந்துட்டுவாங்க. என்னென்ன காப்போம்? தலைகளை படித்து கிழிச்சிரும் உங்களுக்கு. நான் இந்த இடத்த என்னப்பா செய்யணும் உனக்கு? பரிவர்த்தனை பண்ணி இருக்கிறீங்க. பரிவர்த்தனை டாக்குமெண்ட். அந்த ரிஜிஸ்டர்ல இதுல கொஞ்சம் தப்பு இருக்குன்னு பிரச்சனை வந்திருக்கா? கம்மி பண்ணிட்டாங்க. கரெக்ட். கண்ணமுடைய கொஞ்ச நேரம் 17 லட்சம் உனக்கு நான் வாங்கி தந்துருந்தேன். இதை ரிஜிஸ்ட்ரேஷனை முறையா பண்ணி தந்துருந்தேன். 2 பேர் இதுல கையெழுத்து போட வேண்டி இருக்கு. சரிண்ணா? ஒருத்தன் ஓகே, 100 ஆளை வந்து காட்டவே மாட்டுக்கான்.
அவனை வர வச்சு செவுட்டில் அடிச்சு வர வைக்கேன். போ கால் வந்துட்டு வா. அது என்கிட்ட போட்டுருக்கலாம்ல. சரி கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என்னண்ணே செந்துரண்ணே ஜோமா இருக்கீங்களா? இந்தா ஜெயிச்சு வருவப்பா, வெற்றி உண்டு, உன் பணம்லாம் கிடைச்சிடும், மகிழ்ச்சி அடைவாய். இந்தா இப்ப இருக்கிற பணத்தை கையில வாங்கிக்க. நல்லா கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? பெங்களூரு. ஏக்கா நீ பெங்களூர் அக்கா பணகுடியில இருந்து வந்துக்கிட்டு யார்கிட்ட போய் சொல்லுத பேமாவள? அங்க நில்லு நீ. என்ன பிள்ளைக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டாங்க. என்ன உன் வீட்டு பக்கம் சொல்லமான வரானே ஆத்துக்குள்ள அவன் தானே, யார்கிட்ட போய் சொல்லுத நீ? கர்மசாமிக்கு தம்பி உன் மகனை போய் பார்த்தேன். அவன் போலீஸ்காரர்கள்ட்ட மாட்டிக்கிடக்கூடிய அளவுக்கு குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா அவனுக்கு? நைட்ல சீக்கிரம் வீட்டுக்கு வரமாட்டான். பெரிய மண்டக்கருக்கு பிடிச்ச அலைதான். அவனுக்கு தேவை இப்போ புட்டி நல்ல லோன்னு அலைதான். ஆப்ட்ரஸ் போட்டுக்கிட்டு தான் பேடு அலைதான். கால் விட்டு வா. அடுத்த வார்த்தை பேசினா அசிங்கமா இருக்கும்பா. அவனை திருத்தி மனப்பக்குவத்துல வீட்டை கொண்டு வந்து வைக்க, உனக்கு தொழில் சொந்தமாக மன வருத்தத்தை கடன் இல்லாம வாழ வைக்கிறேன். இந்த அப்படி வெற்றி உண்டுப்பா. இந்தா நல்லா இருக்கும், வாழ்க, சென்று வா, வென்று வா. அப்படியா? ஆயிரம் எண்ணங்கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. எழுநி வாங்கிட்டு இருக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உடல்நிலைகள் பாதிக்கப்பட்ட ஒருவரால் நீங்க மிகவும் மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பாதிப்பு ஏற்பட்டது கிரகத்தானா அல்லது வேற ஏதும் பிரச்சனைகளால் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல உண்டு. இது கிரகத்தால் நடந்த ஒரு விஷயம். அதனால அதை குணமாக்கி கீழே விழாம காப்பாற்றி தந்தா போதும்னா கால் விட்டுறலாம். அதே மாதிரி இப்போ உன்னுடைய குடும்பம் ரொம்ப கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கடன்கள் இருந்து உங்களை நான் நீக்கி தரணும். அடுத்து ஒரு புள்ள பாரின்ல போய் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்று இருக்கிறாள். அதையும் நடத்தி தந்துருந்தேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்துல வா. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வருத்தம் இருக்கு. பொறுமையாயிரு, வெற்றியா நடைத்தர. அதுக்குள்ள கடன்லாம் தீர்த்து செல்வாக்கா இருந்துருவீங்க. வாமா, ஆனந்தமாறு, எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இரு, படித்து வெற்றி அடைவாய். ஓ அதே சென்னை மாநகர் கருப்பசாமி ஒரு நான் சும்மா சொன்னேன். கருப்பசாமி ஐயா 3 முறை பார்க்க வரணும். செல்லக்குட்டி 3 முறை வரணும். என்ன போயிட்டா. இங்க வந்து யாரும் சாப்பிடாம மட்டும் போகக்கூடாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன? அதே சென்னை மாநகர் ஐயா என் வீட்டில் ஒரு நோயாளி கிடக்கு ஐயா, அவங்களை காப்பாத்தி கொடுங்க ராஜா அப்படின்னு கேட்டு வந்தவங்க. யாருமா அது? யாரு? வாங்க. யாருக்குமா ரூம்ல? பையனுக்கு கால் வந்துட்டு வா. எங்க இருக்கான் பையன்? இவன் தானே அவன்? இவன் அவனா? கால் வந்துட்டு வா. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. என்ன செய்து இவனுக்கு அடிக்கடி? பக்கத்துல வாங்க. எல்லாரும் ஒண்ணு போல கண்ண மூடி உட்காருங்க. சரி. ஒரு சைடு கிட்னி வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமா அப்படிங்கிற ஒரு சில கவலைகள் உங்களுக்கு வருது. இப்ப எடுத்திருக்கக்கூடிய ட்ரீட்மெண்டால இவனுக்கு அது குணமாகி வெற்றியாகி வந்துருவான். ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் இருக்கும். காப்பாற்றலாம், எந்த கவலையும் வேண்டாம். வேற என்ன செய்யணும்? எல்லாம் சிறப்பா நடக்கும்.
இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாங்கம்மா. இந்த டயாலிசிஸ் மட்டும் இல்லைம்மா, இன்னொரு மருத்துவமும் அதில் இணையும். அது ஆப்ரேஷன் அல்ல. என்ன குணமாயிருவீங்க. வாடா தம்பி. தை மாதத்தில் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுவோம், வெற்றியாகி நடத்தி தருவோம். பாப்பா இத்தனை பேர் தலையை தாண்டி நான் உனக்கு உபயோக தரணுமா? அப்படி ஜெயிச்சு வா. கண்ணமுடி இந்தா, இந்த கனியை விற்க வேண்டிய இடத்துல போடுற. அடுத்த அட்வான்ஸை வாங்கிட்டு வர. போயிட்டு வா. கர்மசாமிக்கு பிள்ளையின் கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளைக்கு கேட்டு வந்தது யாரு? பொறுமையா இருங்கண்ணே. நல்ல சந்தோஷமா போயிட்டா. ஒரு குறை இல்லை, இனிமே மகிழ்ச்சி அடைவாள். பொம்பளை பிள்ளை ஜாதகமா? அப்படின்னா கொண்டா. பொம்பளை பிள்ளைக்கு முதல்ல சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைக்கு அடிச்சு சொல்லுவோமா? கொஞ்சம் பொறுமையா இருந்துங்களா? அக்கா வணக்கம். சும்மா இருக்கலாக்கா? உன் பேர் என்னப்பா? சடை ஆட்ட. பிள்ளை பேர் என்ன பேரு? உட்காரு. கால் வந்துட்டு வா. களத்திர ஸ்தானத்துல சனி. கல்யாணம் முடிச்ச பிறகு சம்பந்தக்காரங்க எதிரி ஆயிடுவாங்க. அதனால இந்த ஜாதகத்தை எங்க கொண்டு கொடுத்தாலும் ஐயா பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா குடும்பம் உருப்படாத ஐயான்னு சொல்லுவான். பாக்கியாதிபதி ஆகிய செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால இந்த பிள்ளையை எவன் கெட்டுறானோ அவன் கோடீஸ்வரனா வருவான். ஆனா அப்ப வீட்டில் செல்வம் இருக்காது. அவன் போற வீட்டில் எப்படி இருக்கும்? கோடி செல்வம், வீடு, மனை, பாக்கியம் அனைத்தும் கிடைச்சிரும். அந்த உண்மையை சொல்லதுக்கு இந்த ஜாதகக்காரங்களுக்கு தெரியாது. அதை நான் சொல்லிட்டேன். உன் பிள்ளைக்கு தை மாதத்துக்கு உள்பட திருமணம் நடந்துடும். வெற்றியாக்கி தரேன். அவன் மனத்தை அலப்பாய விடாம காப்பாத்துறேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கா மகனே. அடுத்தும் கிடைச்சிடும். நல்லா இருக்கு, சந்தோஷம். ஆம்பளை பையன் கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யார்? முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளை இவன் மகன் சிந்திக்கவே இல்லை. நல்ல பாட்டு இல்ல அண்ணா? உட்காருங்கண்ணே. சும்மா இருக்கேன். உங்களுக்கு உட்கார முடியாதாக்கா? சரிக்கா, முடியாது. இயலாததை செய்யாதே, இயல்வது கரவேல், உண்மையை மறைக்காதே. ஏன் அப்படி செய்யணும்? உங்க பையனுடைய ஜாதகத்தில் அவன் லவ் பண்ணக்கூடிய அம்ச விதி இருக்கு, புரியுதா? அந்த நிலைகளை அவன் சூட்சமா அனுபவிக்கணுங்கிற நிலைமை இருக்கு. அதுல இருந்து மீட்டி உங்க பிள்ளையை காப்பாற்றி கல்யாணம் நடத்தி தந்துடுறேன். நடத்ததுக்கு மாசி சிவராத்திரி வர பொறுமையாக இருக்கணும். சரிண்ணா? வெற்றியாயிருந்ததுன்னா அதுக்கு முன்னால இதுதான் பெண் என்று உறுதிப்படுத்தி நிறைவு செய்து தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. வேற என்னமா வேணும்? வெற்றியாகி தரேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆமாம், இது மறுமணம் சம்பந்தமான விஷயம்தான். நான் நடத்துகிறேன். வெளியே எந்த விஷயத்தையும் அதுக்கு தான் இந்த வெற்றியால நிலை. அது பூஜை அறையில் வச்சு கும்பிடணும். கும்பிட்டுக்காங்க, ஜெயிச்சிருவோம். நடத்தி தாரேன். எஸ், வெற்றியாக நடக்கும். ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க சந்தோஷமா என்னை பார்ப்பீங்க. மகிழ்ச்சியோடு இருங்கள். முதல்ல ஆம்பளை பையன் என் பேர் வைங்க. போங்க கற்பசாமி. அப்படி பை வா. யாரெல்லாம் வந்தீங்க? சரி வாங்க. வாழ்க. நலம் ரோடு திரிவேனை சிவபெருமான் கிருபை வேண்டும், பேரென்ன வேண்டும். பக்கத்துல வாங்க. சிவபெருமான் கோயில் எங்க இருக்கு? வீட்டாண்ட இருக்கா? உட்காருங்க உட்காருங்க. அதான கேட்டேன். உங்க வழக்க போய் பார்த்தேன். ஏற்கனவே பட்டா எண்ணும்
பதிவுத்துறையில் மாற்றப்பட்டு தான் அந்த பிரச்சனைகளே ஆரம்பிச்சுது. சரிதானே? ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒருவன் வந்து உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து வச்சிருக்கிறான். இந்த கேத்துல உங்களுக்கு நான் வில்லங்க இல்லாமல் வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற அடுத்த கேள்வி. பக்கத்தில் ஜெயிச்சு தரேன்னு சொல்லிட்டேனே. இந்தா உடம்பு இழைச்சி வத்திரும், கேஸு வெற்றி ஆயிரும். இந்தாப்பா கவலைப்படாத, ஜெயிச்சு வாப்பா. நம்ம நல்லா போயிட்டு வாங்க. சாமி, என்னுடைய தொழிற்சாலை சம்பந்தமான வழக்கில் எனக்கு வெற்றி வேணும்னு கேட்டு வந்திருக்கான். அலுமினிய ஃபேக்டரி சங்கத்து கால் வந்துட்டோப்பா. மாயாண்டி மசோடல் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அக்ரிமெண்ட் போட்டவன் மனசு மாறி உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு நான் வர வச்சிட்டேன். அதனால ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள பணத்தை கட்டிட்டு இடத்த உன் பேருக்கு மாற்றி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, நினைத்தது ஜெயமாகும், உன்னோடு என்னோடு இருப்பாய், வாழ்க. இந்த தந்துட்டோம்லடா, ஏண்டா கவலைப்படுற? ஆமா, கருப்பசாமிக்கு இந்த பாண்டி சித்தர் கழுத்துல இருக்க மாலை எடுத்து வாடா. யார் இருக்கா கோயில்? ஆள் இருக்கா? கோயில் ஆள் இருக்காப்பா? பாண்டி சித்தர் கழுத்துல உள்ள மாலை மனசு மாதிரி காளியமங்கலத்தோட மாலையை போய் தூக்குதிய. கூப்பிடு கருப்பசாமிய. ஜெயிச்சு வாப்பா. கவலை வேண்டாம் தம்பி. உன் வீட்டம்மா உடல்நிலை எப்படி இருக்கு? ஓரளவு தேறி வந்தாச்சா? சரி, கால் வந்துட்டு வா. வரலாம். நிலையான ஒரு வியாபாரத்தை வச்சு தந்தா ஜெயிச்சிருவிய. பக்கத்துல வா. ஐப்பசிக்குள்ள வியாபார ஸ்தாபனம் அமைஞ்சிரும், அதுக்கு பணமும் கிடைக்கும், என் துணையும் உண்டு, ஜன வசியமும் உண்டு. சென்றுவா மகனே, வென்றுவா. செட்டில்மெண்ட் நான் வாங்கி தரேன், வாப்பா. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். நாகம் சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு? இருக்கோ, அதான் பாம்பு படம் எடுக்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டானே, அப்படி சிலுக்குது, சிலுக்க சிலுக்க வரலாம். என்னத்தை சொல்லனா, பாட்டு என்னம்னா அண்ணா இருக்குண்ணா கேட்டீங்களா? வாங்கோ. அந்த ஆபீஸில் உள்ளவங்கள 2 பேரு உன் பிரச்சனையை வந்து பேசவே விட மாட்டேக்கான். அதனால 3 மாதத்துக்குள்ள செட்டில்மெண்ட் வாங்கி தந்துடுறேன். அதுக்கிடையில் வருமானத்துக்கு வேற வழியும் தரேன். வேற என்ன வேணும்? அமௌண்ட் வந்துருச்சா? வர வச்சு தரேன், வர வச்சு தரேன். இந்த செட்டில்மெண்ட்டும் வாங்கி தந்துடுறேன். இந்த கனியை கொண்டு வீட்டில் வைக்க எல்லாம் தொடர்ந்து நடக்கும், வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு என் மகனை திருத்தித்தானு ஒருத்தன் கேட்கிறான. யாருப்பா? என் மகனை திருத்தி கொடு. பையன் எங்க இருக்கான்? அப்போ என்ன செய்தான்? நான் திருத்தி கொடுன்னு கேட்க நீங்க பரிச்சை வச்சு பேசி எதை மாதிரி சொல்லி உட்கார்ந்துட முடியுமா? என் மகனை திருத்தி கொடு, கொஞ்சம் தவறு செய்கிறான், அவனை திருத்தி நல்வழிப்படுத்தி கொடுன்னு ஒருத்தன் கேட்கிறான். வானே, டேய் பரமேஸ்வரா, ஓம் பிள்ளைல கால் வந்துட்டலாம். முருகா முருகா, ஒரு கேள்வியில் அண்ணன் சொல்லிட்டான்ல. என்னப்பா வேணும்? ஒரு
கால் வந்துட்டு வரலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் அமைந்த நிலையும் வாழும் என்றே வா. வாங்க பக்கத்துல. இருக்கிற பையனுடைய மனத்தை மாத்தி குடியிலிருந்து மீட்டி தந்துருந்தேன். நம்மளை விட்டு பிரிஞ்சு போன பையன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிற விவரமே தெரியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீ, அவன் உயிரோட தான் இருக்கான், உன்னைய தேடி வருவான். இப்படித்தான் ஒருத்தனுக்கு சொன்னேன். போய் 12 வருடம் ஆயிடுது, அவன் எங்க வரப்போறான், அவரு சும்மா கிடக்காரு அப்படின்னு என்னைய சொன்னான். எங்க ஊர்ல தான், வேற எங்கேயும் இல்லை. நான் சொன்னேன், யாரு ஜெயிக்கான்னு பாப்பமா, 12 வருஷம் ஆகுது, 14வது வருஷம் வர்றதுக்குள்ள வீட்டில் வந்து இருப்பான், நீங்க எல்லாரும் அவனை அடிச்சு முடுக்குவீன்னு. அதே மாதிரி வந்தான். 2 பிள்ளைகளோட விட்டு போயிருந்தவன், 2 பிள்ளைகளோட விட்டுட்டு போயிருந்தவன் இன்னொருத்தி கூட அங்கே சேர்ந்துக்கிட்டு ரொம்ப நாளாக ஓட்டிட்டான். இன்னும் அவன் இருக்கிறதெல்லாம் முடிக்கிட்டு அன்றையரோட விட்டுட்டான். இங்கே வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். நான் என் பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்து இருந்துக்கணும்னாங்க. சொந்தக்காரெல்லாம் பார்த்தான், இவ்வளோ நாள் இல்லாத பொண்டாட்டி பிள்ளை பார்த்தா உனக்கு இப்போ வருதோ வெளியே போகலாம் நாய அப்படின்னாங்க. அன்னைக்கு நான் என்னைய பார்த்தான். தம்பி சொன்னது சரியா இருக்கா அவனை? ரொம்ப கரெக்டு சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்துட்டான்னா. இப்போ அவனை என்னடா செய்ய போகிற, அவன் எங்கேயும் போய் சாவதான், எங்களுக்கு என்ன. கடைசியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்தான். புரியுதா? உன் மகன் உயிரோடு இருக்கான், உன்னை தேடி வர வைப்பேன். புரியுதாப்பா? தைரியமாறு, இருக்க மகனை திருத்தி வெற்றியாக்கி தரேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். கால் வந்துட்டு வா. நம்ம சொன்ன எவன் கேட்கான், எவன் கேட்கான்? சிரிக்காதனே. கர்பசாமிக்கு உன் மகனை திருத்தி தரேன்பா, வெற்றி உண்டு. உன் கடனை தீர்த்துறேன், உன் கவலையும் தீர்த்தாச்சு, சந்தோஷமா இருப்பா, நல்லா இரு. கர்பசாமிக்கு என் மகனுக்கு எக்ஸாமில் வெற்றி கிடைக்கணும்னு கேட்டு வந்த செல்ல மகன் வாடா. கர்பசாமி, ஆமா 2 முன்னாடி குடும்பம் யாரும் இருக்காங்க, நம்மள யாருப்பா அது? 2 நீயா? வாப்பாங்க சும்மா ஏன் வெக்கப்படுற, இல்லை நீ கால் வந்துட்டு வா. எத்தனை மனைவி? 2. 2 எங்கே இருக்காவ? வீட்டில் தான் இருக்கான். உன்ன மாதிரி ஒற்றுமையாகவும் வச்சு காலம் கழிக்கான். ஒரு முன்னாடி கெட்டோடனே சண்டையும் ஜல்லியும் வருது. அவன் எவ்வளோ திறமையாக இருக்கான். உன் பையனுக்கு ஞானத்தை கொடுத்து எக்ஸாமில் வெற்றியாகி ஜெயிக்க வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? கடனுக்கு பணத்தை தந்துட்டேன், ஞானத்துக்கு கனியை தந்துட்டேன். என் துணையால் உன் குடும்பம் உயரும், வெற்றி அடைவாய். போ, நீ காலம் வந்துட்டாப்பா. வணக்கம் மச்சான், சோமா இருக்கேடா? வரலாம். என்னப்பா வேணும்? ரொம்ப விளக்கம் பேசக்கூடாது நினைச்சு நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்ன வேணும்? கல்யாணம் நடக்கணும். 1 2 3 4. ஏன் ஒத்துக்கிட மாட்டேக்காம நான் கேட்டேன். ஒரு பிள்ளைய அவன் விரும்புதான்னு நீ எதுவும் கேள்விப்பட்டியா? ஆனா அவன் அவ கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாமலே அவன் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா அவன் அங்கிருந்து பிரிச்சு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏம்னா ஒட்டு சுவரில் அப்படி கம்பு இறக்கி வீடு கட்டி வைப்பாங்களா, புரியும்னு நினைக்கிறேன். ஒட்டு சுவர், பெரிய வீடு இருக்கும், அந்த சுவரில் அப்படியே ஒரு சாய்ப்பு இறக்கி இங்கே 4 காலை வச்சு ஒரு வீட்டில் இருப்பான். அதை மாதிரி அவன் இருக்கான். அவன் மனத்தை மாற்றி முறையான கல்யாணம் முடிச்சு வாழ வைக்கிறதுக்கு வழி கொடுத்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? 2 வரையும் உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். உனக்கு பிஸ்னஸ் நான் நடத்தித்தரேன். பணம் கிடைக்கும், ஜெயித்து வா, கட்டி உண்டு. நல்லா இரு மகனே, ஆனந்தமாக. 3 மாதத்துக்கு பிறகு எல்லாமே நடந்துடும். சந்தோஷமாக நடக்கும், தைரியமாக நடக்கும். பற்றி நான் பிரியாணி நல்லா போடு, அசத்துவோம். கூப்பிடு, நான் வரேன். சாப்பிட மாட்டேன், பார்க்கணும். ஜெயித்து என்னை எப்பொழுதும் உன் மனத்துக்குள்ள தெய்வமாக வணங்கிக்கிட்டே இருப்ப நீ. நல்லா இரு. ஐயன் கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு நான் என்னுடைய ரிசீவ்லாம் ஒரு ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்கிறேன், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. அங்கேருந்து எனக்கு பதிலே வரலன்னு ஒருத்தன் கேட்கானே, யார்தான் அனுப்பியிருக்கிறேன்?
ரெஸ்யூம் எங்க அனுப்பியிருக்கிறீர்கள்? பயோடேட்டா எங்க அனுப்பியிருக்கீங்க?